Hello guys, welcome back to DS Anime. நான் host பேசுறேன். Hi, चलो. இந்த வீடியோல Boruto 2 Blue Vortex manga Bretonோட part 31 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலனா மேல ஐகான்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. போன வீடியோட கடைசில நம்ம ஈனோஜின் மைண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜூட்ஸை யூஸ் பண்ணி கொபுவை அவனோட கண்ட்ரோலுக்கு எடுத்து கோஜியோட ஆர்டரின் படி கொபுவை ஹொகாகி ஆபீஸோட ரூஃப் டாப்புக்கு கூட்டிட்டு போயிருப்பான். அந்த சமயத்துல ஊருக்குள்ள ஏற்கனவே ஏகப்பட்ட மாமுஷி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சோ கோஜியோட பிளானே ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க மாமுஷிஸை வச்சு கொபுவை போட்டு தள்ளிடலாம். இந்த பயப்ல உயிரோடு இருந்தானா நம்மளுக்கு ஏகப்பட்ட குடைச்சல கொடுத்துக்கிட்டு இருப்பான். சோ இந்த பயப்ல சாகுறது தான் நம்ம எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம கோஜி கொபுவை போட்டு தள்ளுறக்காண்டி பிளான் பண்ணியிருப்பான். அந்த பிளானை போன சாப்டர்ல பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருப்பான். அதோட போன வீடியோ முடிச்சிருப்பேன். இந்த வீடியோல நம்ம கொபு செத்தானா சாகலையா அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ போன வீடியோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அதே மாதிரியே இந்த வீடியோவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பயும் போல வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அமைக்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த கவுண்ட் பஸ் சைட்டை ஸ்வைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தட்டி விட்டுருங்க. சார் ரைட் கைஸ், வளவள பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், இந்த Boruto 2 Blue Vortexோட 31st சாப்டர் லீக் ஆன உடனே நான் பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றனால இந்த சாப்டரோட இங்கிலீஷ் வெர்ஷன், அதாவது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட மாங்கா பேனல்ஸ் எனக்கு இன்னும் கிடைக்கல. அதனால ஜாப்பனீஸ்ல இருக்கக்கூடிய மாங்கா பேனல்ஸை கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நான் வீடியோ மேக் பண்றேன். அதுல ஒரு சில மிஸ்டேக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும் போது எனக்கு அந்த இங்கிலீஷ் மாங்கா பேனல்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நான் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணிடுறேன். ஒருவேளை அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நான் புதுசா ஒரு வீடியோ கூட ரெடி பண்ணி போடுறேன். சார் ரைட் கைஸ், வளவள பேசாம மாங்கா பிரேக் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? போன சாப்டரோட கடைசில நம்ம கோஜி அவனோட டோட வச்சு இந்த மாமுஷிஸை வம்பிழுத்திருப்பான் இல்லையா? அதனால இந்த மாமுஷிஸ்லாம் டென்ஷன் ஆகி கொபுவை போட்டு தள்ளுறதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அப்ப நம்ம கோஜி கொபுவோட பாடியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க ஈனோஜின் கிட்ட, ஓகே நம்ம பண்ண வேண்டிய வேலையை கரெக்டா பண்ணியாச்சு, மிச்ச வேலையை இந்த மாமுஷிஸ் பார்த்துப்பாங்க. சோ ஈனோஜின், நீ அந்த மைண்ட் பாடி டிரான்ஸ்மிஷன் ஜூட்ஸை ரிலீஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி நம்ம கோஜி ஈனோஜின் கிட்ட சொன்ன உடனே இதை கேட்ட ஈனோஜினுக்கு தூக்கி வாரி போடுது. யோ, நீ என்ன சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கியா? இவனை நிஜமாலே போட்டு தள்ள போறியா? இவன் ஒரு நார்மலான பர்சனியா அப்படின்ற மாதிரி நம்ம ஈனோஜின் கோஜி கிட்ட சொல்ல, அப்ப நம்ம கோஜி, இங்க பாரு ஈனோஜின், நம்ம ரெண்டு பேரும் பேசி சண்டை போடுறதுக்கு இது நேரம் இல்ல, சீக்கிரமா கொபுவோட பாடியை விட்டு வெளியே வா. நீ அந்த மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜூட்ஸை ரிலீஸ் பண்ணாம கொபுவோட பாடியில் இருக்கும் போதே கொபு செத்துட்டானா நீயும் கொபுவோட சேர்ந்து சொர்க்கத்துக்கு போயிருவாடா, அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம கோஜி ஈனோஜின் கிட்ட சொல்ல, அதை கேட்ட ஈனோஜின், நீ சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது, இருந்தாலும் அப்படின்ற மாதிரி நம்ம ஈனோஜின் கொபுவை சாக விடுறதுக்கு கொஞ்சம் தயங்குறான். அந்த சமயத்துல இந்த மாமுஷிஸ்மே வெறிகொண்டு வேங்கியா கொபு அட்டாக் பண்றதுக்காண்டி வருதுங்க. அதை பார்த்து நம்ம கோஜி, சீக்கிரமாடா ஈனோஜின், கொபுவோட பாடியை விட்டு வெளியே வா அப்படின்ற மாதிரி நம்ம கோஜி கத்த. பட் நம்ம ஈனோஜினுக்கு கொபு அப்படியே சாக வரதுக்கு மனசு இல்ல. சோ ஈனோஜின் அந்த மாமுஷியோட அட்டாக்ல இருந்து டாஜ் ஆகுறான். அப்படி அவன் டாஜ் ஆன உடனே லைட்டா தான் அவனுக்கு அடிபடுது. இருந்தாலும் கொபுவோட பாடி ஒரு நார்மல் பர்சனோட பாடின்றனால அவனால அந்த பாடியை சரியா மூவ் பண்ண முடியல. அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான். அப்போ கோஜி ஈனோஜின் கிட்ட, ஈனோஜின் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம கோஜி ஈனோஜின் கிட்ட கேட்க, அப்போ நம்ம ஈனோஜின், வாய முறா கிளட்டு பேல, இன்னைக்கு நான் இவனை ப்ரொடெக்ட் பண்ண முடியாம நான் இவனை சாக விட்டு வருங்காலத்துல என்னோட நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து அந்த சமயத்துல என் நாட்டு மக்களையுமே என்னோட ப்ரொடெக்ட் பண்ண முடியாம போச்சுன்னா நானா நெஞ்சாவானதுக்கு என்னடா பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி நம்ம ஈனோஜின் கோஜி கிட்ட சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம எய்டாவை காட்டுறாங்க. அப்ப எய்டா நம்ம டேமன் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. பிகாஸ் நம்ம ஈனோஜின் அவனோட டிரான்ஸ்மிஷன் ஜூட்ஸை டீஆக்டிவேட் பண்ணிட்டான் இல்லையா? அதனால வெளியே என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஊருக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது நம்ம எய்டாக்கு சுத்தமா தெரியல. இந்த கலவரமே எய்டா கண்டு தான் நடந்துகிட்டு இருக்கு. பட் அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது எய்டாக்கு தெரியலன்றப்போ எய்டாக்கு லைட்டா ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. அப்போ நம்ம டேமன் எய்டா கிட்ட, சிம்பிளா உன்னோட சென்ட்ரிங்கான யூஸ் பண்ணி ஊருக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத பார்க்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நம்ம டேமன் எய்டா கிட்ட சொல்றான். இதை கேட்டு நம்ம எய்டா டேமன் கிட்ட, இந்த மாதிரி நான் ஏற்கனவே பிரசன்ட் டைம்ல மாமுஷி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்றத பார்க்க முயற்சி பண்ணப்போ அந்த மாமுஷி பயபலியால என்னைய டைரக்டா பார்க்க முடிஞ்சு. அதே சமயத்துல அந்த மாமுஷி யாரெல்லாம் பார்க்கறானோ அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும் போதே அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸா அவனால கேதர் பண்ண முடியுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஈவன் இப்போ நான் என்னோட சென்டிங் யூஸ் பண்ணி அவனை பார்த்தப்ப கூட அவனால என்னைய பார்க்க முடிஞ்சு. அவனுக்கு நான் எங்க இருக்குன்ற விஷயம் டெஃபினட்டா இப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எய்டா டேமன் கிட்ட சொல்றதோட அப்படியே கட் பண்ணி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க மாமுஷிஸை காட்டுறாங்க. அந்த பஞ்ச் ஆஃப் மாமுஷிஸ் எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம சரடா அண்ட் டெல்டா ரெண்டு பேருமே ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பஞ்ச் ஆஃப் மாமுஷிஸ்ல ஒரு மாமுஷி, இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஓப்பனா இப்படி நம்ம முன்னாடி அப்பியர் ஆயிட்டு டிசப்பியர் ஆவா, அந்த எய்டா வில்லேஜ்ல இருக்காளா இல்ல வேற எங்கேயாச்சும் இருக்காளா அப்படின்ற மாதிரி அந்த மாமுஷி கொஞ்சம் டென்ஷன் ஆக, அப்போ பக்கத்துல இருந்த இன்னொரு
மாமுஷி யாரும் பேனிக் ஆகாதீங்க, அவன் இன்னும் ஒரு தடவை நம்மளை பார்த்தா போதும், அவன் எங்க இருக்கான்றதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாமுஷிஸ் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்கிருந்த ஒரு மாமுஷிக்கு மூளை மழுங்கி போய் அது கூட இருக்க மாமுஷிஸைய அடிச்சு கொல்ல ஆரம்பிக்குது. இதை பார்த்த பக்கத்துல இருந்த இன்னொரு மாமுஷியோட குளோனு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த மாமுஷியை தடுக்க போக அப்போ அந்த மூளை மழுங்கி போன மாமுஷி தடுக்க வந்த மாமுஷியுமே அடிச்சு கொல்லுது. இப்படி அந்த மாமுஷிஸ் எல்லாமே அவைகளுக்குள்ளேயே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சாகிறத பார்த்த நம்ம சரடா இந்த மாமுஷிஸ் எல்லாமே நிறைய நம்பர்ல ஸ்பிளிட் ஆனதுனால இவங்களோட மூளை மழுங்கி போய் எல்லாம் லூசுத்தனமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சரடா டெல்டா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த மூளை மழுங்கின மாமுஷி அதை கூட நின்றுகிட்டு இந்த மாமுஷியை நெருப்பு கக்கி எரிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் தக்காளி ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி தெரிச்சு ஓடுறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஷிகமோரு சாயை கட்டுறாங்க. அப்ப சாய் ஷிகமோரு கிட்ட ஈனுஜினை வச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஈனுஜின் சேஃபா தான் இருக்கானா, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு ஷிகமோரு அப்படின்ற மாதிரி நம்ம சாய் ஷிகமோரு கிட்ட கேட்க அப்ப இதை கேட்டு நம்ம ஷிகமோரு சாய் கிட்ட இந்த பாரு சாய், நம்மளோட எனிமியான அந்த சிஞ்சுஸ்க்கு லீஃப் வில்லேஜ் டார்கெட் கிடையாது, அதுங்களோட டார்கெட்டே வேற அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு சாய் கிட்ட சொல்ல இதை கேட்டு நம்ம சாய் உனக்கு எங்கிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது, உனக்கு யார் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்றா அப்படின்ற மாதிரி நம்ம சாய் ஷிகமோரு கிட்ட கேட்க அப்ப ஷிகமோரு சாய் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நம்ம இதை பத்தி பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம சாய் கிட்ட சொல்ல அப்ப நம்ம சாய் ஷிகமோரு கிட்ட நான் இந்த இன்டராகேஷனை மேற்பார்வையிடுறது தான் என்னோட டியூட்டியே, நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லனா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சாய் ஷிகமோரு கிட்ட சொன்னோன்னே இதை கேட்டு நம்ம ஷிகமோரு இங்க பாரு சாய், நீ ஈனுஜினை நினைச்சு வருத்தப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது, பட் நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரு ஷினோபியோட கடமையை அவன் நாட்டையும் அவன் நாட்டு மக்களையும் ப்ரொடெக்ட் பண்றது தான். முக்கியமா இந்த மாதிரியான பிரச்சனைக்குரிய காலகட்டத்தில் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா அவனோட நாடும் அவனோட நாட்டு மக்களும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு சாய் கிட்ட பேச்ச போட்டு நாட்டுப்பற்ற வச்சு நம்ம சாயை கன்வின்ஸ் பண்ணிடுறான். இப்படி ஷிகமோரு சாயை கன்வின்ஸ் பண்ணி அவனோட வழிக்கு கூட்டு வரதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வில்லேஜுக்குள்ள மூளை மழுங்கின அந்த மாமுஷி அதோட ஃபெல்லோ மாமுஷிஸை அட்டாக் பண்றதையும் தாண்டி அங்க தட்டு மாதிரி கீழே விழுந்த ஒரு சிட்டிசனை அட்டாக் பண்ற மாதிரி வருது. அப்ப சடனா அந்த இடத்துக்கு நம்ம சரடா அவரோட மங்கி குஷரிங்க ஆக்டிவேட் பண்ண மாதிரியே ஏர்ல பறந்துகிட்டே அப்படியே ஒரு என்ட்ரியை கொடுக்கறது மட்டும் இல்லாம அவரோட மங்கி குஷரிங்கன் பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருந்த எல்லா மாமுஷிஸையுமே ஒரே இடத்துல கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி சரடா அவரோட மங்கி குஷரிங்கன் பவர்ஸை மேசிவ் ஸ்கேல்ல யூஸ் பண்றத பார்த்த டெல்டா லைட்டா ஷாக் ஆகிட்டு இருக்கும் போதே சடனா சரடா பின்னாடி இருந்து ஒரு மாமுஷி நம்ம சரடாவை அட்டாக் பண்ற மாதிரி வருது. பட் நம்ம சரடா அதை நோட்டீஸ் பண்ணி அந்த மாமுஷியோட அட்டாக்கா அவளோட இன்னொரு பிளாக் ஹோல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்பு வச்சு பிளாக் பண்ணிடுறான். அதே சமயத்துல சரடா இந்த மங்கி குஷரிங்கன் எபிலிட்டியான கிராவிட்டியை லார்ஜ் ஸ்கேல்ல யூஸ் பண்றனால சரடா எந்தெந்த டார்கெட் எல்லாம் பாக்குறாலோ அந்தந்த டார்கெட் மேல மட்டும்தான் இந்த கிராவிட்டின்றது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நம்ம சரடா ஒரு மாமுஷி அட்டாக் பண்றதுக்காண்டி வந்திருக்கோம். பட் நம்ம சரடா அந்த மாமுஷியை பார்த்த உடனே டக்குன்னு அந்த மாமுஷி மேல சரடாவோட அந்த கிராவிட்டி பவர்ஸ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி சரடாவால முடிஞ்ச அளவுக்கு ஏகப்பட்ட மாமுஷிஸை ஒரே இடத்துல கேதர் பண்ணிருப்பா. பட் அவற்ற இருந்து தப்பிச்சு ஒரு சில மாமுஷிஸ் ஓடி இருக்கும் இல்லையா, அந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே நம்ம டெல்டா வெரைட்டி டிஃபரெண்டான ஸ்டைல்ல அந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறான். அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம சரடா அவரோட மங்கி குஷரிங்கன் எபிலிட்டியான கிராவிட்டியை யூஸ் பண்ணி அவ கேதர் பண்ண எல்லா மாமுஷிஸுமே அப்படியே நசுக்கி போட்டு தள்ளுறான். அப்படி நம்ம சரடா அந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளும் போது சரடாவோட கண்ணு ஓவரா ஸ்ட்ரெயின் ஆகி அவ கண்ணுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கும். இப்படி சரடா அவரோட மங்கி குஷரிங்கனை ஓவர் யூஸ் பண்ணும்போது மங்கி குஷரிங்கனோட சைடு எஃபெக்டான பிளைண்ட்னஸ்ன்றது நம்ம சரடாவுக்கு இப்பவே வர ஆரம்பிச்சிருக்கும். கிட்டத்தட்ட நம்ம சரடா டெல்டாவை பார்க்கும்போது டெல்டாவோட ஃபுல் இமேஜ்ன்றது அவளுக்கு தெரியாது. டெல்டா அறகுறையா ஒரு நிழல் மாதிரி நம்ம சரடாக்கு தெரியுற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம கொபுவோட பாடியை பொசஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஈனோஜினை காட்டுறாங்க. ஈனோஜின் கஷ்டப்பட்டு முக்கி திணறி எப்படியாச்சும் கொபுவை காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி அவனோட மைண்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணி கொபுவோட பாடியை காப்பாற்ற முயற்சி பண்றான். அந்த சமயத்துல கோஜி ஈனோஜின் கிட்ட ஏன்டா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் சாக போறவன் தான், அவனை விட்டுரு அப்படின்ற மாதிரி நம்ம கோஜி ஈனோஜின் கிட்ட சொன்னாலும் ஈனோஜின் கோஜி சொல்றத கேட்கற மாதிரியே தெரியல. அவன் எப்படியாச்சும் இந்த கொபு பைப்லையை காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் நம்ம கோஜி ஒரிஜினல் ஈனோஜினோட பாடிக்கு முன்னாடி ஒரு ஸ்னாப் பண்ண அடுத்த செகண்டே ஈனோஜினோட மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜூட்ஸ் கேன்சல் ஆகி நம்ம ஈனோஜின் மறுபடியும் கான்ஷியஸ்னஸ்க்கு வந்துடுறான். அந்த சமயத்துல கான்ஷியஸ்னஸ்க்கு வந்து ஈனோஜினுக்கு எதுவுமே புரியல. என்னடா நடக்குதுங்க, நீ என்னோட ஜூட்ஸை ஃபோர்ஸ்ஃபுல்லா பிரேக் பண்ணியா அப்படின்ற மாதிரி நம்ம ஈனோஜின் டென்ஷன் ஆகி கோஜியை கத்த. அப்ப கோஜி நம்ம இப்ப சண்டை போறதுல பிரயோஜனம் இல்ல, நம்ம இதை பத்தி அப்புறமேட்டு பேசிக்கலாம், இப்போதைக்கு உன்னோட டிரான்ஸ்மிஷன் ஜூட்ஸை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம கோஜி ஈனோஜின் சொல்ல இதை கேட்ட ஈனோஜினுக்கு அந்த சமயத்துல என்ன பேசுனே தெரியல, பயவுல தகச்சு போய் நிக்கிறான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஈனோஜினோட கண்ட்ரோல்ல இருந்து ரிலீஸ் ஆன நம்ம கொபு அவனோட கான்ஷியஸ்னஸ்க்கு வரான். அப்படி இந்த பயவுல கான்ஷியஸ்னஸ்க்கு வந்த உடனே அவனுக்கு அதிர்ச்சி தர மாதிரி அவனை சுத்தி ஏகப்பட்ட ஜூஸ் சுத்து போட்டு நிக்கிறாங்க. இந்த சிஞ்சூஸ் எல்லாத்தையும் பார்த்த கொபுக்கு அப்படியே பயத்துல வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. தக்காளி நான் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், யாரா நீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொபு மறந்து போய் அந்த சிஞ்சூஸை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஈனோஜினை கட்டுறாங்க. ஈனோஜின் அவனோட மைண்ட் டிரான்ஸ்மிஷன் டெக்னிக் ஆக்டிவேட் பண்ண உடனே ஷிகமோருவை கான்டாக்ட் பண்ணி லார்டே நான் தான் ஈனோஜின் பேசுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஈனோஜின் ஷிகமோரு
பொருட்டோவை கான்டாக்ட் பண்ண உடனே டக்குன்னு நம்ம ஷிகமோரு கொபு எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு ஈனோஜின் கிட்ட கேட்ட உடனே நம்ம ஈனோஜின் கொபு ஹோகாகி ஆபீஸோட ரூஃப் டாப்ல இருக்காரு, சீக்கிரம் அங்க போங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஈனோஜின் ஷிகமோரு கிட்ட சொல்றான். இதை கேட்ட உடனே நம்ம ஷிகமோரு அண்ட் சாய் ரெண்டு பேருமே வேகமா ரூஃப் டாப் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் மாமுஷிஸ்ல ஒரு மாமுஷி நம்ம கொபுவை பிடிச்சு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்களையே வம்புழுத்திருப்ப, உன் மூஞ்சியை பார்த்தால எனக்கு சுத்தமா பிடிக்கல, சோ சாவுடா அப்படின்ற மாதிரி அந்த மாமுஷி கொபு மேல நெருப்பு கக்கி நம்ம கொபுவை உயிரோட எரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ரூஃப் டாப்புக்கு வந்து இந்த சம்பவத்தை பார்த்த ஷிகமோரு அண்ட் சாய் ரெண்டு பேருமே கொபுவை காப்பாத்துறதுக்காண்டி வேகமா ஓடி வராங்க. பட் சடனா அந்த இடத்துக்கு வானத்துல இருந்து பறந்து வந்த நம்ம புருட்டோ அவனோட ஸ்வாடோட ஒரே ஸ்விங்ல அங்க இருந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு அவன் காரமாவை யூஸ் பண்ணி கொபுவோட உடம்புல எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுறான். அந்த சமயத்துல பயங்கர பேனிக்ல இருந்த நம்ம கொபு புருட்டோவை பார்த்து ஷாக் ஆக இந்த பக்கம் நம்ம ஷிகமோரு சாய் கிட்ட லார்ட் கொபுவை சீக்கிரமா ஒரு சேஃபான பிளேஸ் கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு சாய்க்கு ஒரு ஆர்டர் கொடுத்தோன்னே நம்ம சாய் கொபுவை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது நம்ம ஷிகமோரு கொபு கிட்ட, இப்போ உங்களுக்கு இங்க நடக்கிற எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம இந்த பிரச்சனையை இப்பவே சீக்கிரமா சால்வ் பண்ணி ஆகணும், சோ எங்க கூட ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு கொபு கிட்ட கேட்க, அப்போ இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து நம்ம கொபு கன்வின்ஸ் ஆகி, நீ சொல்றதும் கரெக்ட் தான், இப்போதைக்கு உன்னோட கடமைகளை நீ செய்யறதுக்கு உனக்கு நான் அனுமதி கொடுக்குறேன், ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ பண்ண தப்புகளுக்குரிய கான்சிக்வன்சஸை கண்டிப்பா நீ ஃபேஸ் பண்ணுவ அப்படின்ற மாதிரி நம்ம கொபு ஷிகமோரு கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப, கொபுவோட உடம்புல இருந்தா நம்ம கோஜியோட டோடு அப்படியே அங்கிருந்து ஒரு ஜம்ப் போட்டு கீழே இறங்குது. அப்போ அந்த டோட பார்த்த பொருட்டோ கோஜி கிட்ட, இதெல்லாம் உன்னோட பிளான் தானா, நான் அந்த கொபு பயபிலோட உயிரை காப்பாத்தி அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்ன்றதான உன்னோட பிளான் அப்படின்ற மாதிரி நம்ம பொருட்டோ கோஜி கிட்ட கேட்க, அப்போ கோஜி பொருட்டோ கிட்ட, நான் அந்த மாதிரி எந்த ஒரு பிளானும் போடல, அவன் சாக வேண்டியவன் தான், பட் அவன் உயிரோடு இருக்கிறதுனாலையும் நல்லதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கோஜி பொருட்டோ கிட்ட சொல்ல, இதை கேட்ட பொருட்டோ தக்காளி என்னென்ன சொல்றான் பாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஷிகமோரு ஈனோஜினோட டிரான்ஸ்மிஷன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எல்லாரும் சேஃபா தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறது மட்டும் இல்லாம வெளியே என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீங்க இருக்க இடத்துல என்ன நல்லா வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு கேட்க, அப்போ நம்ம ஈனோஜின் ஷிகமோரு கிட்ட, மாமுஷியோட நம்பர்ஸ்ன்றது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இத்தனை மாமுஷிஸை நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுமான்றது தெரியல, இவங்களை இனிமேல் நம்மளால சிம்பிளா கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஈனோஜின் ஷிகமோரு கிட்ட சொல்ல, அதே சமயத்துல நம்ம சரடா ஷிகமோரு கிட்ட, இந்த மாதிரி மாமுஷிஸோட கவுண்ட் அதிகமானதுனால அவங்கள ஒரு சில பேர் மூளை மழுங்கி போய் வெறி பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த வெறி பிடிச்ச பயபலைகளால லீஃப் வில்லேஜுக்கு ஆபத்து வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சரடா ஷிகமோரு கிட்ட சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம டீம் 10 கட்டுறாங்க. அப்போ டீம் 10 சேர்ந்த நம்ம சோச்சோவை கண்ணில் பாக்குற எல்லா மாமுஷிஸையுமே அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட சோச்சோ மட்டுமே சிங்கிள் ஹேண்டடா 10 மாமுஷிஸ் கிட்ட அடிச்சு நாக் அவுட் பண்ணிருக்கா. இப்படி சோச்சோ சிங்கிள் ஹேண்டடா எல்லா மாமுஷிஸையும் ஹேண்டில் பண்றத பார்த்து நம்ம ஷிகடி ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம சோச்சோ அடிச்சு நாக் அவுட் பண்ற மாமுஷிஸ் எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஷிகமோரு இந்த மாமுஷிஸோட கவுண்ட் அதிகமாகி இவங்க ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுனால இந்த மாமுஷிஸ் டிஃபீட் பண்றதுக்கு அவனோட ஃபைனல் மெத்தடை யூஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவனோட ஃபைனல் மெத்தட், அதாவது அவனோட ஃபைனல் பிளானை ரிவீல் பண்றான். அந்த பிளான் படி நம்ம ஷிகமோரு எய்டாவை ஒரு பெயிட்டா யூஸ் பண்ணி ஏகப்பட்ட நம்பர்ஸ்ல லீஃப் வில்லேஜ்ல சுத்திக்கிட்டு இருக்க மாமுஷிஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கேதர் பண்ணி, ஒரே இடத்துல கேதர் ஆன எல்லா மாமுஷிஸையுமே நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதே இடத்துல அழிக்க போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு அவனோட பிளானை ரிவீல் பண்ண, இதை கேட்ட எய்டா, தக்காளி என்னடா பிளான் இது, என்ன பார்த்தா என்ன விளையாட்டு பொருள் மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி நம்ம எய்டா ஷிகமோரு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம டீமன் ஊடல போகுது, யோ நீ இப்போதான் ஒரு கரெக்டான முடிவு எடுத்திருக்க, நீ எடுத்த இந்த முடிவுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம டீமன் ஷிகமோரு கிட்ட சொல்றதோட இந்த சாப்டரை முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ல கண்டிப்பா டீமன் விசஸ் மாமுஷின்ற ஒரு தரமான ஃபைட் சீக்வன்ஸ்ன்றது இருக்க போகுது. அதே சமயத்துல நெக்ஸ்ட் சாப்டர்ல எல்லா மாமுஷிஸையும் ஒரே இடத்துல குமிச்சு அந்த எல்லா மாமுஷிஸையுமே எப்படி மாஸ் எவிக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்றத பாக்குறதுக்காண்டி நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஷிகமோரோட பிளான் ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்றத நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சார் ரைட் கைஸ், இந்த வீடியோவுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இந்த சாப்டரோட அஃபிஷியல் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்றது கிடைக்கல, அதனால நானே அந்த ஜாப்பனீஸ் வெர்ஷனை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அஃபிஷியல் வெர்ஷன் வரும்போது இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல நிறைய தப்பு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் சாப்டர்ல என்ன நடக்கலாம்னு உங்களுக்கு தியரி தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்ஸ்ல ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான தியரி இருந்துச்சுன்னா அந்த தியரிஸ் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே அந்த கமெண்ட் பாக்ஸ் லைட்டை ஸ்வைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே தட்டி விட்டுருங்க. முக்கியமா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம முக்கியத்தினரி 90,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. இன்னும் 1 lakhக்கு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது. ஸோ மறக்காம எல்லாரும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு அந்த பெல் ஐக்கனை அமைக்க வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போடுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். சார் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி ஸ்ட்ரீம் சேனல்ல போடுற எல்லா வீடியோவும் பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மூணு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம்.
பார்க்கலாம். Until then, bye from D. Steinway.